single day. Smile. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி வர ட்ரெயினில் அந்த ரயில் பயணத்தை எடுத்துருக்குறோம். ஏற்கனவே திருச்சி டு கோயம்புத்தூர் போட்டிருந்தோம். அது கரூர் வரைக்கும் பகலில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஷனும் இருட்டில் தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பகல்லே எல்லா ஸ்டேஷனையும் பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த வியூ சூப்பராக நல்லாயிருக்கும். இங்கே நின்றா தலை சுத்தாது, ஏன்னா சீட்டில் காந்தா தான் அப்படியே பின்னாடி ரவானா ஆகிய மேலே ஒரு ரோடு கீழே ஒரு ரோடு. ஆமாம், பாலம் மாதிரி. இது என்னது? வடகரை செரியன் ரோடு, கோயம்புத்தூர் செரியன் ரோடா. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஸ்டோர்ஸ். திருப்பியும் கோயம்புத்தூர் டு திருச்சி ட்ராவல் போடுவீங்களா? கோயம்புத்தூர் ஸ்பெண்டிங் வீவிங் மில்ஸ். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத இடம் நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கணுனாலும் பாருங்கள். அதை ஏன் லென்த்தாக போட்டிருக்கோன்னா, கோயம்புத்தூர் ஒரு பெரிய டவுனு. சென்னை எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ லென்த் இருக்குதோ அதே மாதிரி அதில் பாதிக்கு அளவுக்காவது இருக்கும். அந்த பெரிய டவுனுடைய வியூஸ் அப்படியே எடுத்திருப்போம். அது இல்லாமல் அடுத்தடுத்து திருப்பூர், ஈரோடு, கரூர் இதெல்லாம் நெருங்கும் போது மட்டும் எடுத்திருப்போம். வடக்கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் மட்டும் உங்களுக்கு அந்த ஊரை முடிகிற வரைக்குமே எடுத்திருப்போம். அதனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த ட்ரெயின்லேருந்து போகும்போது உள்ள வியூவை பார்க்குறதுக்கு புதுசாக பார்க்குறவங்க பார்க்குறது நல்லாயிருக்கும். அடிக்கடி ரயில்வே பயணம் பண்ணவங்களுக்கு இது ஒரு பெருசாக தெரியாது. அதுபோல் இதில் உள்ள குறை நிறைய எதுவும் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நாங்கள் எங்களுடைய வீடியோவை தரமானதாக மேம்படுத்த உதவும். புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க யாரும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கோயம்புத்தூர் பாதி அவுட்ரு வந்தாச்சு. அந்த அவுட்ரு நெருங்கும்போது ஒரு குடிசை பகுதி மாதிரி இருக்கிறது. குடிசை பகுதி மாதிரினா சின்ன சின்ன வீடுகள் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இது இல்லாமல் திருச்சியை நெருங்கும்போது உள்ளதை இன்றைக்கி நன்றாக பார்க்கலாம். அதனால் திருச்சியை நெருங்கும்போது உங்களுக்கு ரயில்வே லைன், அதுவும் அது இல்லாமல் ரோடு, பஸ்ஸு போகிற ரோடு, அது பக்கத்துலேயே அப்படியே காவேரி ஆறு, இந்த வியூவும் மூணையும் ஒரே நேரத்தில் பார்க்கலாம்.
இந்த வீடியோவிலேயே தேவையில்லாத சும்மா காட்டு பகுதி அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீட் பண்ணி ஓட்டியிருப்போம். கொஞ்சம் வீடுகள் ஏதோ ஃபேக்ட்ரி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு நார்மலாகவும் இருக்கும். ஸ்டேஷனு பாலம் இந்த மாதிரி வரும்போது ஸ்லோ பண்ணியிருப்போம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் கோயம்புத்தூர் வரும்போது ஸ்டேஷனுக்கு வரும்போது பயங்கரமான தூறல் அப்படியே போட்டுக்கிட்டே இருந்துச்சு, விட்டு விட்டு வந்தது. அதனால் ஸ்டேஷன் வியூலாம் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ரன்னிங்கில் போயிட்டுருக்கும்போதும் காற்று பயங்கரமாக காற்று லைட்டாக தூறல் இருந்துக்கிட்டே இருக்கும். சாரல் அடிக்கிறனால ஃபோனை அதிகம் வெளியே வச்சு எடுக்கவும் முடியல. ஏன்னா ஃபோனில் சாரல் விழுகுது. அப்புறம் கட் பண்ணி தொடச்சிட்டு தான் போட மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். அதனால் பார்த்து உங்களுடைய கமெண்டை தெரிவிப்படுத்துங்க. ரெண்டு சைடும் மாற்றி வீடியோ எடுத்துருக்கறனால உங்களுக்கு கொஞ்ச நேரம் வண்டி இங்கிட்டு போகிற மாதிரி தெரியும், அப்புறம் ரிட்டர்ன் போகிற மாதிரி தெரியும். அதனால் குழப்பிக்க வேணாம். இந்த சைடு போய் எடுத்துருப்போம், அடுத்தது ஆப்போசிட் சைட்லேயும் எடுத்துருப்போம். எந்தெந்த இடத்துல வளைவு பெண்டு வருதோ அதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி எடுத்துருப்போம். பாருங்கள். இப்போ நாம் பார்க்குறது கோயம்புத்தூர் பீலமேடு ஸ்டேஷனு. இங்கெல்லாம் வண்டி நிற்காது. இதுக்கடுத்து உங்களுக்கு சிங்காநல்லூர் அப்படிங்கிற ஸ்டேஷன் வரும். சிங்காநல்லூர் தான் அவுட்ரு, கோயம்புத்தூருடைய அவுட்ரு. நார்மலாகவே பஸ்ஸு திருச்சி சைடு உள்ள பஸ்ஸுங்களாம் வந்து சிங்காநல்லூரில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே வந்து நின்றோம். நீங்கள் அதுக்கப்புறம் வேறு பஸ் ஏறணும், லோக்கல் பஸ் ஏறணும், இல்லை ஆட்டோ காரில் அந்த மாதிரி தான் போகணும். ட்ரெயினுங்கிறனால உங்களுக்கு கோயம்புத்தூர் ஸ்டேஷன் சந்திப்பு, அதை விட்டால் வடகோவை அல்லது போத்தனூர் அதுலேருந்து போகலாம். இப்போ அது ட்ரெயின் அங்கே போகிறதில்ல. இப்போ நம்ம சிங்காநல்லூர் ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கே வண்டி நிற்காது, பாஸ் ஆகி போய்ட்டு தான் இருக்கும். ஆனால் பஸ்ஸு வந்தால் திருச்சி பஸ்ஸில் வந்து சிங்காநல்லூர் பஸ், அதனால தான் ட்ரெயினை விரும்புகிறது. ட்ரெயின் சென்ட்ரல் சிட்டி சென்ட்ரலில் இருக்குது, நம்ம ஏறி வந்துடலாம். சிங்காநல்லூர் அதுக்கு முக்கிய ஒரு லட்சம். சரக்கு பண்ணி சரக்கில் ஏற்றிட்டு வரோம். முத்துச்சோளமாக இருக்கான்னு நினைக்கிறேன். லோடு வந்துருக்குது, இருங்க இறக்குவாங்க. வண்டி லாரிலாம் வந்தால் இறக்குவாங்க. எவ்வளோ நேரமான இந்த ஒரு ஸ்டேஷனில் நிற்கிது வண்டி, அவசியமாக இருக்குது. மக்கள் காற்று இருக்கிறாங்க ஏறுறதுக்கு. ஆனால் இவ்வளோ உயரம்ல எப்படி ஏறுவாங்கன்னு தெரியல. ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் வந்து டவுனில் இருக்குது. இங்கே வந்து
இங்கேருந்து இருக்கிறாங்க. அதே போல் செக்கரு செக் பண்ணிட்டு வராங்க. ஸ்டேஷன் இங்கிட்ட இல்லை, அந்த சைடு தான், அதனால் அங்கிட்டேருந்து ஏறிக்கிறாங்க. இது ரயில்வே கிராசிங் நினைக்கிறேன், அதனால தான் வண்டி நிற்கிது. வண்டி கிளம்பிடுச்சு. மூணாவது வண்டி. இது இருகூர் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டேஷனில் நிற்கிது. ரெகுலராக நிற்கும் போல இருக்குது, அதனால தான் புக் பண்ணவங்க இதில் ஏறி வராங்க. ஏன்னா ஒன்லி ரிசர்வேஷன் பண்ணவங்க தான் வர முடியும். அப்படினால இது ஸ்டேஷன் நிற்கிறதுனால தான் அங்கே ரிசர்வேஷன் பண்ணி அங்கே நின்று ஏறி இருக்காங்க. அது மாதிரி டிடிஆர் செக் பண்ணி அவங்களுக்கு சீட்டை கட் பண்ணி கொடுக்குறாரு. இந்த இடம் வந்து ஒவ்வொரு பெட்டிக்கும் உள்ள கனெக்ஷன் உள்ள இடம். இந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம் போட்டிருப்பாங்க. அது மாதிரி உள்ளே வரத்துக்கான டோரும் இந்த இடம் தான் இருக்கும். அங்கே நின்று தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பச்சை கொடி காட்டி நிற்கிறாங்களா, கொடியும் காட்டு போவாங்க. இனி நாம் திருப்பூர் ஸ்டேஷனை அடையும் போது காமிக்கப்படுகிறோம். இப்போ நம்ம திருப்பூர் ஸ்டேஷன் வந்துட்டோம். திருப்பூர் இப்போ உட்காருங்களா, வரக்கூடாது. திருப்பூர் ஸ்டேஷன்லேருந்து ஏறுவதற்கு ஆளுங்க நிறையா காத்திருக்காங்க. வண்டி கிளம்பி விட்டது.
போது ஒரு 4 வண்டி நின்றுக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் திருப்பூருடைய அவுட்டரை நெருங்கிட்டோம். திருப்பூர் ரொம்ப பெருசாக இருக்காது, ஓரளவு நார்மல் தான் இருக்கும். ஃபேக்ட்ரி கம்பெனிங்கெலாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவுட்ரு வந்தாச்சு. அவுட்ரு முடித்ததுக்கப்புறம் காடுகள்லாம் இருக்காது. அடுத்து ஈரோடு ஸ்டேஷன். இப்போ நாம் ஈரோடு ஸ்டேஷனை அடைஞ்சாச்சு. ஈரோடு வந்துருச்சு. ஈரோடு நெருதாச்சு. ஈரோட்டில் மக்கள் அதிகமாக நிற்கிறார்கள். நிற்கும்பா, ஈரோட்டில் நிற்கும் கொஞ்ச நேரம். பின்னாடி வண்டி இதான் நம்ம அதை ஊற்றிட்டு இப்படி அது இந்த வண்டி இல்லை, அங்கே வண்டி மீண்டும் கிளம்பி விட்டது. நடைமேடை இப்போ லேட்டாக வந்துருக்கீங்க. ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நாம் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தோம்னா ஒரு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது வந்து ஸ்டேஷனில் இருக்கணும். இல்லை ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அன்றைக்கி ஈரோட்டில் ஒரு வயசான தம்பதியர் 2 பேரும் படி ஏறி வந்துட்டாங்க. பட் வண்டி கிளம்பி கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால அவங்களால ஏற முடியல. இப்போ வண்டி ஒரு இடத்துல கொஞ்சம் தூரம் போனோன்னு நிற்கிது. ஈரோடு ஓய்வகை.
இருக்கும். ரொம்ப வெளியே கையை நீட்டினா இடிக்கும். ரயில்வே பாலம் ரோடு ஆகிய இங்கே ட்ரெயின் இங்கே வா. இது ஈரோடு அவுட்டரில் உள்ள இடம். இதுவும் கொஞ்சம் நேரம் ரோடு கூடையே வந்துக்கிட்டு இருக்கும். மழை தூரிக்கிட்டு தான் இருக்குது. ஈரோடு கேரளா பாஷையில் சொன்னால், மலையாளத்தில் சொன்னால் ஈரோடு இந்த ரோடு அப்படிங்கிற மாதிரி ஆகும். இப்போ நாம் கரூர் ஊரை நெருங்கிவிட்டோம். இன்னும் சற்று நேரத்தில் கரூர் ஸ்டேஷனை அடைஞ்சு விடுவோம். ஸ்டேஷன் வந்து விட்டது. கரூர் சந்திப்பு. எல்லாம் போலீஸ் தெரியல. ஒன்றாவது பார்க்கலாம். Wi-Fi.
ஆ அக்கா வண்டி எடுத்து போட்டுட்டோம். நாங்கள் எப்படின்னா செக்கரே இங்கே நடந்து தான் வந்துட்டு பாப்பா நான் வரேன். எங்கே போகிறோம்? வண்டி காய்ச்சிருச்சு. வரும் சரி. வண்டி எடுக்க போகிறது. செக்கர் இருந்ததா? செக்கர் இவ்வளோ சால்ட்டு நடந்து போகிறாங்க. செக்கர் ட்ரெயின் நின்றுடா. சொல்லு கேப்போட டீச்சர் எதுக்கு எங்க போகிறேன் வாங்கிக்கலாம் விட என்ன ரொம்ப அவசரம். ஏன் கிடைக்காது கிடைக்கலாம். கரூர் அமராவதி யாரும் இப்போ நாம் திருச்சி பக்கம் நெருங்கிட்டோம். இப்போ பாருங்கள், காவேரி ஆறு ஒரு சைடு, அதுக்கு இடையில் ரோடு, இது பக்கத்தில் ட்ரெயின் ரோடு, ரயில்வே லைன், மூணும் ஒன்றா பயணிக்குது. ஒரு அற்புதமான காட்சி பாருங்கள். இந்த ரோடும் ரயில்வே லைனும் பக்கம் பக்கமாக நெருங்கி வரும் பாருங்கள். ஆனால் இது இந்த ரோட்டில் வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் உஷாராக தான் போகணும். ஒரு சைடு காவிரி ஆற்றுக்கரை, ஒரு சைடு ரயில்வே லைனு. இந்த சைடு போனோம் சில இடத்துங்களில் வந்து சின்ன வாய்க்கால்கள் வந்து வரும். ஆனாலும் இந்த இடத்துல வண்டி ஓட்டிப்போ ஒரு ரம்மியாக அழகாக சூப்பராக இருக்கும். ரம்மியமாக இதெல்லாம் ரசிக்கணுன்னா நீங்கள் திருச்சியிலேருந்து கரூர் போகிற லைனில் வரணும். ட்ரெயினில் போனால் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். பஸ்ஸில் மற்ற காரில் போனீங்கன்னா ட்ரெயின் பாஸ் ஆனுச்சுன்னா அதிகபட்சம் ஒரு நிமிஷத்தில் பாஸ் ஆகிடும். நீங்கள் அந்த மூணையும் ரசிக்க முடியாது. அதே ட்ரெயினில் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் நீண்ட நேரம் ரசிச்சுக்கிட்டே போகலாம். இப்போ நாம் திருச்சி பக்கம் நெருங்கிட்டோம். இதில் குளித்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் வரும். அது நார்மலாக இந்த கொரோனா காலத்தில் உள்ள இந்த ட்ரெயின்ங்கிறனால இந்த குளித்தலை ஸ்டேஷனில் நிற்கலை. மற்ற நாள்லனா குளித்தலை ஸ்டேஷனில் நிற்கும். இப்போ திருச்சி பக்கம் வந்துட்டோம்.
இங்கே நிற்காதுப்பா அதுதான் இது கோட்டை கோட்டர்னு வரல அது மயிலா மயில் இல்லை மயில் இல்லை அப்பா இது கரூரோட உள்ள பெண்ணல் உள்ள பெண்ணல் இங்கே இங்கே பாரு ஏபிசி ஹாஸ்பிட்டல்லாம் தெரியும் எங்கடா அதுவா இன்னொன்று சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தோம்னா தில்லைநகர் வழியாக போகிற பாலம் கரூர் ரோட்லேருந்து வந்து தில்லைநகர் உள்ளே போகிற பாலம் திருச்சிராப்பள்ளி கோட்டை ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் திருச்சிராப்பள்ளி கோட்டை ஸ்டேஷன் அதை தாண்டினவுடனே கொஞ்சம் தூரத்தில் பாலக்கரை அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டேஷன் வரும். அதை விட்டால் பொன்மலை ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே பணிமனை இதெல்லாம் போனோன்னே திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்துருச்சு. மக்கள் எல்லாம் இறங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ நாம் திருச்சிராப்பள்ளியை வந்து அடைந்து விட்டோம். நாம் இறங்கி வெளியே போய் ஆட்டோ நமக்காக காத்திருக்கோம். அந்த ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு செல்லுவோம். இத்துடன் இந்த வீடியோ முடிய போகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கும், ஆனால் சில காரணங்களால் வர முடியாமல் போச்சு. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மற்றும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் உங்களுடைய கமெண்டை பதிவு செய்யுங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்குற இந்த வியூ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக ரெண்டும் ஒரே டைமில் எடுக்கிற இந்த கேமராவில் எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து ஆட்டோ இருக்கிற இடத்துக்கு போய்ட்டுருக்கோம்.